ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு மேனாள் நீதிபதி ஐயா சந்திர அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு நம்ம அம்பேத்கருடைய நினைவாளர் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இதே நாள் இன்னொரு விஷயம் நடந்தது, பாபர் மசூதி இடிப்பு. அதை தொடர்ந்து ராமர் கோயில் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு எழுகிற கேள்வி என்னவா இருக்குன்னா, அம்பேத்கர் கொடுத்த அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை முழுமையாக நீதிமன்றங்கள் உள்வாங்கி கொண்டு அவங்க கொடுக்குற தீர்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்னங்கய்யா? அம்பேத்கருடைய எழுத்துக்கள் தவிர்க்க முடியாத எழுத்துக்கள். நீதிபதி கிருஷ்ணய்யர் அவர்கள், நீதிபதி கே ராமசாமி அவங்கெல்லாம் அவங்களுடைய தீர்ப்பில் மிக அதிகமாக மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து நான் சமயம் சார்ந்த வழக்குகள், ஜாதி சார்ந்த வழக்குகள் தீர்ப்பு கொடுத்த போது நான் அம்பேத்கரை படித்த பிறகு தான் அந்த தீர்ப்பு எழுதினேன். என்னோட தீர்ப்பிலேயே அம்பேத்கருடைய அவருடைய தத்துவத்தை எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள் அப்படின்னு நான் வச்சேன். அப்போ சில பேர் கேட்டாங்க, ஒரு நீதிபதி தன்னுடைய எழுத்துக்களை வச்சு அந்த ஒளியில் தான் தீர்ப்புகள்னா வேற சில பேர் வேற ஒரு தலைவர் சொல்லுவாங்க, இது முறையான்னு கேட்டாங்க. நான் அந்த தொலைக்காட்சி பேட்டியில சொன்னேன், சமயம் சார்ந்த பிரச்சனைகள், ஜாதி சார்ந்த பிரச்சனைகள்ல தீர்ப்பு சொல்லணும்னா அம்பேத்கரை படிக்காம எழுத முடியாது. அதனால நான் கொடுத்த தலைப்பு எனக்கு சரியான தீர்ப்பு. ரெண்டாவது இன்னைக்கு ஜாதியம் சமயத்தை பத்தி ரொம்ப ஆழமா தத்துவார்த்த ரீதியா படிச்சு எழுதுற ஒரே தலைவர் அவர். அதனால அதுல ஒரு எந்த பிரச்சனையும் குழப்பமும் கிடையாது. ஆனா எங்களுடைய நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சட்டக்கல்லூரியில படிக்கும் போதும் சரி, சட்டக்கல்லூரி முடித்து அவங்க வக்கீலா இருக்கும் போதும் சரி, அல்லது நீதிபதியா இருக்கும் போதும் சரி, அவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவா படிக்கணும். அதுல இருந்து நம்ம ஐடியா வரும். அம்பேத்கர் ஒரு மாற்று மனிதர் கிடையாது, ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. இந்த 2.5 வருஷ காலம் அரசமைப்பு சட்டத்துல விவாதங்கள் எல்லாம் நேரடியா பங்கு கொண்டு பதில் சொல்லியிருக்காரு. இந்த அரசமைப்பு சட்டம் எப்படி ஷேப் ஆறுது அப்படிங்கிற அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதனால அவரோட ஐடியாவை நம்ம கணக்கில் எடுத்துக்காம தீர்ப்பு கொடுத்தோம்னா அது ஒரு வெற்றிடமாக தான் இருக்கக்கூடிய முழுமையான தீர்ப்பா இருக்காது. ஒரு சில நீதிபதிகள் அவருடைய மேற்கோள் காட்டுறாங்களே ஒழிய அதை உள்வாங்கி இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில தீர்ப்புகள், குறிப்பாக இடஒதுக்கீடு பற்ற தீர்ப்புகள் எல்லாம் அவங்க உள்வாங்கி இருந்தாலும் அம்பேத்கருடைய அந்த தத்துவத்தோடைய அந்த அந்த வரையறை தாண்டி தான் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் கொடுத்த நலிவுற்ற பகுதிகளுக்கு 10% விழுக்காடு, அதுல அவங்க கொடுத்த தீர்ப்பு அவங்க அம்பேத்கரை பத்தி கருதுன மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு அரசமைப்பு சட்டத்துல ஏற்படுத்த இல்லை. அரசமைப்பு சட்டத்துல இருக்கிறது பட்டியல் ஜாதிகள் அல்லது பழங்குடியினர் அல்லது சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்படுத்தப்பட்ட மக்கள் தான் போட்டிருக்காங்களே ஒழிய பொருளாதார ரீதியா பின்மாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுல இல்லவே இல்லை. அது எந்த திருத்தத்தில் அதெல்லாம் இருக்கோ அதே இதுல இது கொண்டு ஒரு அரசியல் மோசடியா தான் அந்த தீர்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு நீதிபதிகளுக்கு இன்னும் அதிகமாக அம்பேத்கரை புரிய வைக்க வேண்டும். அதுக்கான முயற்சிகள்ல நம்ம எவ்வளவு செயல்படுத்தணுமோ அதுதான் அந்த பிரச்சனைக்கான ஒரு வே அவுட், ஒரு வெளியில வர வழியா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நீதிபதிகளுக்கு வெளியே இருந்த அழுத்தம் வருதா? இந்த மாதிரி மதம் சார்ந்த, சாதி சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கும் போது சமூக ஊடகங்கள் மூலமா இல்ல அரசியல் சார்ந்த அழுத்தங்கள் கொடுக்கப்படுதா? அதுக்கு அவங்க கட்டுப்பட வேண்டிய இப்ப இருக்கக்கூடிய கொலிஜிய நடைமுறை, நியமன நடைமுறையில அநேகமா பாஜகவும் சங்க பரிவாரங்களை சேர்ந்தவங்களும் நிறைய பேரை உள்ள கொண்டு வராங்க. அது எப்படி கொலிஜியத்துல வருது அப்படின்னு சொன்னா அவங்க பேரை பரிந்துரைத்தாதான் அந்த லிஸ்டே பாஸ் ஆகுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. உதாரணமா பிஜேபியில அகில இந்திய ரீதியில ஒரு பொறுப்புல இருந்த ஒரு பெண்மணி மதுரை வேறு கிளையில அமைக்கப்பட்டிருக்காங்க, விக்டோரியா கோவில். அப்போ அதை எதிர்த்து வழக்கு போடப்பட்டது. அவங்க வழக்கறிஞரா இருக்கும் போது அந்த கட்சியுடைய ஒரு ஒரு தலைமை பொறுப்புல இருந்து பல்வேறு வெறுப்பு பேச்சுகள் எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க எப்படி நீதிபதியா இருக்க முடியும்? ஆனா அதுக்கு இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி சொன்னாரு, ஒரு பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்னலாம் எண்ணம் இருக்கோ அதை வச்சு நாங்க தடுக்க முடியாது, எல்லா விதமான அரசியல் கருத்து வரலாம், கிருஷ்ணய்யர் வரலையா அப்படின்னு கேட்டாங்க. கிருஷ்ணய்யர் பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு கம்யூனிஸ்ட் அமைச்சரவையில் இருந்திருக்காரு, ஆனா சுயேட்சையா இருந்திருக்காரு. ஆனா அந்த எல்லாம் அவருடைய நீதிபதி பதவியை பாதிக்கல. ஆனா ஒரு தத்துவார்த்த ரீதியா பயன்படுத்தி ஒரு சிறுபான்மையினுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தொடர்ந்து வச்சிருக்கிறவங்க மேல உட்கார்ந்தா
அவங்க தீர்ப்பில் அது பிரதிபலிக்குது. அதுக்கு பல உதாரணம் சொல்ல முடியும். அதே மாதிரி அரசாங்கத்தை விமர்சனம் பண்றவங்களுக்கு வேலையே கிடைக்கல. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜான் சத்யன்னு ஒருத்தர், அவர் பேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு. அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் நீதிபதி ஆயிட்டாங்க. அவருக்கு வரல. ஏன்னா உளவுத்துறை அவர் முகநூல்ல பிரதமரை விமர்சித்து கருத்து தெரிவித்தார், அதனால வரக்கூடாது. அப்ப இதே நீதிபதி அரசியல் கருத்துக்காக நாங்க யாரையும் மறுக்க மாட்டோம்னு சொல்றது உண்மை இல்லை. மறுபடியும் அந்த உளவுத்துறையுடைய ஆட்சேபனையை கொலீஜியம் நிராகரித்து 1 வருஷம் ஆச்சு. இப்ப 2.5 வருஷமா ஒருத்தருக்கு போஸ்ட் கிடைக்கல. அப்போ என்னன்னா, ஆளும் கட்சிக்கு ஒரு சமரசமா போறவங்க, ஆளுங்கட்சியோடைய தத்துவம் நம்புறவங்க, அவங்களுடைய அந்த மூமெண்ட் அவங்களுடைய அந்த பெயர் வேகமா போயிடுது. ஆனா ஒரு ஆளுங்கட்சிக்கு விமர்சன பாணியில் இருக்கிறவங்களுக்கு போஸ்டே கிடைக்காத சூழ்நிலை இருக்கு. அப்போ கொலீஜியம் இருந்தாலும் நீதித்துறையுடைய சுதந்திரம் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறது. கொலீஜியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் எப்படி ஒரு ஸ்மூத்தா போக முடியும்? அப்போ 2 பேரை சேர்த்துக்கு ஒவ்வொரு பட்டியலிலும் இந்த மாதிரி கருத்து இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட், ஒரு போதுமான அளவுக்கு அந்த கருத்து இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற வெளியேற அழுத்தம் ஒன்றும் தேவையே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி அழுத்தத்தில் ஏற்கனவே இருந்தவங்களை உள்ள போட்டா சரியா போச்சு. அப்போ இந்த உச்ச நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தத்தை எதிர்த்து நீதிபதிகள் நியமன ஆணையத்தை ரத்து செய்யும் போது அவங்க சொன்ன ஒரே கருத்து, அதிகார அரசியல் குறுக்கீடு இருக்கக்கூடாது, இது சுதந்திரம் வேணும்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனா கொலீஜியம் இருந்தாலும் அந்த சுதந்திரம் இன்றைய கிடையாது. அதான் உண்மை. அழுத்தம் என்பது ஒரு ஆளோட தனிநபர் பொறுத்த விஷயம். நான் பல பத்திரிகை படிக்கிறேன். நான் நீதிபதியா இருக்கும்போது 10 பத்திரிகை படிக்கிறேன். எந்த பத்திரிகை என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அது ஒரு தகவலுக்காக படிக்கிறோம். என்னுடைய கருத்து என்னவோ, நீதி பதிவேற்கும் போது இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம மனசுல வச்சிருந்தோம்னா எந்த அழுத்தமும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் உண்மை. ரொம்ப முக்கியமான தகவல்கள் சொல்றீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.